நான் பதில் சொன்னேன். கப்பல் கடல்ல கப்பல் சொல்லுவாள் சாயந்தர நேரத்தில் பொம்பளை பிள்ளை யாரோ ஒருத்தர் கவலையா இருந்தா என்னடா அது கடல்ல கப்பலை கவுந்து வச்சு கண்ணத்தை கையை வச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப அதை கேட்டுவிட்டாரு. அந்த காலத்துல கடல்ல சம்பாதிக்க போவாங்கல்ல, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு. அப்படி போறது புயல் மழை வெள்ளத்துல கப்பல் கவுந்துரும். அப்படி கப்பல் கவுந்துட்டா பொருள்கள் எல்லாம் சேதமாகி போயிடும். அப்படி ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை வந்தாலும் அடுத்த வீட்டில் கை வைக்காது. அதுக்கு தான் சொன்னா கண்ணம்னா களவு, திருட்டு வேலையில கை வைக்காதடான்னு சொல்லி வச்சாங்க. அதான் கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கண்ணம் என்ற திருட்டுல கை வைக்காதேன்னு சொல்லி வச்சாங்கன்னு நான் சொன்னேன். அந்த தம்பி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு சொன்னாரு, ஐயா இதை எல்லாருக்கும் சொல்லுங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் கேட்டேன் உங்க பேர் என்னன்னு கேட்டேன். வள்ளின்னு சொன்னேன். அவரை கேட்டம்மா. அவரை கேட்டீங்களா? அதை சொல்லி முடிக்கும்னா நீ இன்னும் முடிக்கலையா நீங்க? அந்த பையன் சொன்னாரு பேரு முத்துக்கருப்பேன்னாரு. உண்மையிலேயே முருகன் தான் முத்துக்கருப்பனா வந்து என்ன சோதிச்சிருக்கிறாரு. இப்ப கடல்ல கப்பல் கவர்ந்தாலும் கன்னத்துல கை வைக்காதேன்னா களவு செய்யாதேன்னு அர்த்தம். கண்ணம்னா திருடு சொல்லுவாள் கண்ண கோல்னு.